ஹாய், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? படிச்சிட்ருக்கீங்களா? எக்ஸாம் வேறு கிட்ட வந்துருச்சு. இன்னும் கரெக்டாக ஒரு மாதம் இருக்கா, ஒரு 35 டேஸ் இருக்குதுன்னு நினைக்கிறேன். எல்லோரும் நல்லா படிக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். முன்னாடி நான் உங்களுக்கு ஷெடியூல் ஒன்று கொடுத்துருந்தேன். ஷெடியூல் கிடையாது, சிலபஸ் டாபிக்ஸ் கொடுத்துருந்தேன். இதெல்லாம் படித்தா ஓரளவுக்கு 160+ இருக்க முடியும் அப்படின்ட்டு. உங்களுக்கு ஷெடியூல் ப்ரிப்பேர் பண்ணலான்னு தான் நினச்சேன். நான் எப்படி படிக்கிறேன் அப்படின்றது மட்டும்தான் சொல்ல முடியுது என்னால். ஷெடியூல் ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். அதுவும் ஹவுஸ் ஒய்ஃப்ன்றது சொல்லவே தேவையில்ல. ஒவ்வொருத்தவங்க வீட்லேயும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ஒருத்தவங்க வந்து ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கீங்க அப்படின்னா கொஞ்சம் ஸ்கூலுக்கு போகிற பிள்ளைங்க இருக்கலாம், இல்லைன்னா வீட்டில் இருக்கிற பிள்ளைங்களாம் இருக்கலாம். 1 வயசு 2 வயசு 10 மாத பிள்ளைங்க, இல்லை நமக்குன்னு அப்புறம் மாமனார் மாமியார் யார் வீட்லேயாவது இருந்து யாராவது ஒருத்தவங்க ஹெல்ப் பண்ணுறவங்களும் இருக்கலாம். அவங்கவுங்களுக்கும் ஒவ்வொரு டைம் தான் கிடைக்கும். சில பேருக்கு 2 மணி நேரம் தான் கிடைக்கும், சில பேருக்கு 4 மணி நேரம் கிடைக்கலாம் ஒரு நாளைக்கு. அந்த மாதிரி அவங்கவுங்களுக்கு ஏற்ற மாதிரி அவங்கவுங்க தான் ஷெடியூல் ப்ரிப்பேர் பண்ணிக்க முடியும். நம்மளால் இப்போ என்னோடய ஷெடியூல் நான் சொல்கிறேன், இது எனக்காக நான் போட்டுக்கிட்ட ஷெடியூலு. இது தவிர என்னால் வேறு எதுவுமே இது நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி என்னால் சொல்ல முடியும். ஏன்னா ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும்ல. இப்போ எனக்கான ஷெடியூல்னு பார்த்திங்கன்னா, எனக்கு மொத்தமாகவே ஒரு நாளைக்குன்னு பார்த்தீங்கன்னா 4 to 5 hours தான் கிடைக்கும். ஏன்னா நான் வந்து ஒரு 10 மாத பிள்ளைய வச்சுருக்கேன். அவனை பார்க்கணும், அவங்களுக்கான ஃபுட்டு, அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுலேருந்து எல்லாமே பார்க்கணும். எனக்கு 4 to 5 hours ரொம்ப அதிகம். அவர் தூங்குகிற டைமில் மட்டும்தான் என்னால் பார்க்க முடியும். அவர் தூங்குகிற டைமில் என்னோடய படிப்பையும் பார்த்துக்கிட்டு வேலையும் செஞ்சுக்கிட்டு இருக்கணும். இது எல்லாமே என்னால் மெயின்டைன் பண்ண முடியாது கரெக்டாக. ஏன் எப்படி மெயின்டைன் பண்ணுறேன், நான் எந்தளவுக்கு டைமை யூஸ்ஃபுல்லாக இது பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன். உங்களுக்கு இது ஓகே, உங்களாலையும் பண்ண முடியும் அப்படின்னா அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா உங்கள் டைமுக்கு ஏற்றபடி நீங்களே ஷெடியூல் ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. ஒருத்தவங்க சொல்கிற ஷெடியூலை ப்ரிப்பேர் பண்ணுறத விட நமக்கு தாமே ஷெடியூல் ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா அது இன்னும் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும், இன்னும் எஃபெக்டிவாகவும் இருக்கும். இது நான் எனக்காக போட்டுக்கிட்ட ஷெடியூல். நீங்களும் அதேமாரி உங்களுக்கு நீங்களாக போட்டுக்கோங்க ஒரு ஷெடியூல். எனக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, காலையில் விடிய காத்தாலே அவர் தூங்கி எந்திரிக்கிறதுக்கு முன்னாடி, பையன் தூங்கி எந்திரிக்கிறதுக்கு முன்னாடியே நமக்கு ஒரு 2 hours, காலைல ஒரு 2 hours, மதியம் ஒரு 2 hours, அதுமாரி நைட்டு ஒரு 2 hours. இதுதான் எனக்கு கிடைக்கிற டைம். காலையில் இருக்க 2 hours ½ an hour முன்னாடி நாள் படித்ததை ஒரு கிளான்ஸ் ரிவிஷன் விட்டுறணும். அதுக்கப்புறம் 1½ hour நான் காலையில் எடுத்தோடனே எனக்கு தமிழ் ரொம்ப பிடிக்கும், அதனால் எப்பயுமே காலையில் தமிழ் தான் படிப்பேன். அதுக்கப்புறம் மதியமாக பார்த்திங்கன்னா ஒரு 1 hour மேக்ஸ். கண்டிப்பாக மேக்ஸ் மறந்துடாதீங்க. மேக்ஸ் வந்து ரொம்ப ஈஸி. ஆனால் அது நம்ம கரெக்டாக டெய்லி ரிவிஷனில் வச்சுக்கிட்டே இருந்தால் தான் ஈஸியாக இருக்கும். ஸோ மதியம் 1 hour மேக்ஸ் கண்டிப்பாக எடுத்துருவேன். 1 hour ஜிகே, அதாவது ஐஎன்எம் எடுப்பேன். அப்படி இல்லைன்னா பாலிட்டி ஏதோ ஒன்று எடுத்துகிட்ருப்பேன், கண்டிப்பாக எடுத்துருப்பேன் நான். அது மாதிரி நைட்டில் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஒரு ½ an hour வந்து கரண்ட் அஃபேர்ஸ்க்கு ஒதுக்குங்க. முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸ்னு சொல்லுவேன். சிலது நிறைய யூடியூப் இதுவே இருக்குது, நமக்கு சேனல்ஸும் நிறையா இருக்குது. அது இல்லாமல் நீங்கள் தினத்தந்தி தினமெல்லாம் அதுமாதிரி ஏதாவது அனலைஸ் பண்ணி படிங்க. தினத்தந்தியும் ஹிந்துவும் தான் சொல்லுவாங்க. அது ரெண்டுத்தையும் அனலைஸ் பண்ணி ஒரு ½ an hour ஒரு 4-5 நோட்ஸ் மட்டும், 4-5 பாயிண்ட்ஸ், இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸாக பார்த்து வச்சுக்கோங்க. அப்பாயின்மெண்ட்ஸ் அந்த மாதிரி இதுதான். ஒரு ½ an hour வந்து நம்ம சிஏக்கு ப்ரிப்பேர் பண்ணணும். அதுக்கப்புறம் ஒரு 1 hour வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா சயின்ஸில் எல்லாருமே சொல்லுவாங்க அது கொஞ்சம் கொஷின்ஸ் தான் வரும், கொஞ்சம் இதாக டாபிக் தான் வரும், அது இதுன்னு. சயின்ஸில் மினிமம் ஒரு ½ an hour, ஒரு நாளைக்கு ஒரு டாபிக், ஒரு 4-5 டாபிக் நான் கொடுத்துருப்பேன் பாருங்கள். அதுக்கு மட்டும் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப நேரம்லாம் எடுக்காது, சும்மா கொஞ்சம் டாபிக்ஸ் தான் கொடுத்துருப்பேன். ஒரு 5 டாபிக்ஸ் தான் கொடுத்துருப்பேன். அதில் மேக்ஸிமம் 2 or 3 கொஷின்ஸ் கிடச்சிரும். அதுக்கானது பார்ப்போம் சயின்ஸு. இல்லை ஈவினிங் வந்து நம்ம பாலிட்டி எடுத்துட்டோம்னா நைட்டு ஹிஸ்ட்ரி எடுங்க, இல்லை ஜியாகிரஃபி எடுங்க. அதுமாதிரி இது மாற்றி வச்சுக்கோங்க. ஆனால் தமிழும் மேக்ஸும் டெய்லி ரொட்டீனில் கண்டிப்பாக இருக்கணும். திருப்பி நைட்டு படுக்க போகும்போது நீங்கள் காலையிலேருந்து படித்ததை விட ஒரு கிளான்ஸ் பார்த்துக்கோங்க. ஃபார்முலாஸ்னால் மேக்ஸில் ஃபார்முலாஸ் பார்த்துக்கோங்க. அந்த மாதிரி தான். திருப்பி அடுத்த நாள் காலையிலேயும் இதே ரொட்டீன் தான். எனக்கு கிடைக்கிற டைம் வச்சு நான் இந்த இது ஷெட்யூல் சொல்லிகிட்டு இருக்கேன் உங்ககிட்ட. அப்பப்போ வந்து நீங்கள் சமைக்கும் போதும் சரி, ஏதாவது பண்ணும்போது, வேலை பார்க்கும்போது சரி, நமக்கு சைட் பை சைடில் ஏதாச்சும் வீடியோஸ் பார்த்துக்கிட்டே இருங்க. வீடியோஸ் பார்க்குறதுன்றதை விட கேட்குறது. எனக்கெலாம் நானாக படித்து தெரிஞ்சுக்கிறத விட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டது தான் அதிகம். கேட்டு நான் படிக்கிறது தான் அதிகம். அதனால் சைட் பை சைடில் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் வீடியோஸ் போட்டு விடுங்க. அப்படி இல்லைன்னா நிறைய சேனல்ஸில் கொஷின்ஸ் போட்டுக்கிட்டே இருப்பாங்க. நிறைய சேனல்ஸ் இல்லைன்னா வேறு ஏதாவது அந்த டாபிக் லெசன்ஸ் எடுத்துருப்பாங்கல்ல, அதை கேட்டுக்கிட்டே இருங்க. சைட் பை சைடில் ஏதாச்சும் கேட்டுக்கிட்டே இருங்கள. மோட்டிவேஷனல் கோர்ஸ் கேட்டுக்கிட்டே இருங்க. நமக்கு அது கண்டிப்பாக
இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நமக்கு டைம் நம்மளால ஒதுக்கிக்கிட்டா தான் இந்த மாதிரி டைமில் நம்மளால கிடச்சி யூஸ் பண்ணிக்கிட்டா தான் உண்டு. நமக்குன்னு டைம் தனியாக கிடைக்கவே கிடைக்காது. இப்போ கூட நான் பேசிட்டு இருக்கும்போது என் பையன் கத்திக்கிட்டு தான் இருக்கான். அந்த அளவுக்கு தான் எனக்கு இருக்குது டைமு. நமக்கு டைமுன்றது சுத்தமாக கிடைக்கவே கிடைக்காது. நம்மளாக பார்த்து பண்ணிக்கிறது தான். இதான் என்னோடய ஷெடியூல். நான் இப்படி தான் ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கேன். உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்குது, உங்களாலையும் இது பண்ண முடியும் அப்படின்னா நீங்களும் இதே ட்ரை பண்ணுங்கள். இல்லைன்னா தனியாக உங்களுக்குன்னு ஒரு ஓன் ஷெடியூல் ப்ரிப்பேர் பண்ணுங்கள். என்னோடய ஷெடியூல் இது. நான் இன்னொரு வாட்டி ரொம்ப டீட்டெயிலாக அடுத்த வீடியோவில் போடுறேன்.